நாங்க என்ன பொய் சொல்லிட்டே திரும்ப நினைக்கிறீங்களா? இப்படி போய் சேர்ந்திருக்கான் வயல்ல. அவன் கீழே போகும்போது ஒரு சின்ன துவாரத்துல பாம்பு இருந்து அவனை கடிச்சிருச்சு. என்னமோ கடிச்சிருச்சு கர்மம்னு விட்டுட்டு 3 நாளா போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான். திருப்பி அடுத்து 3 நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்துல பாம்பு அப்படி நின்று இருந்தது. அத்தாடி அன்னைக்கு நம்மள பாம்பளடா கடிச்சிருக்கு நான் பாருங்க சத்துன்னு சொல்லி. அந்த ஆளு சொல்றது உண்மையா? நாங்க என்ன பொய் சொல்லிட்டே திரும்ப நினைக்கிறீங்களா? எனக்கெல்லாம் தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும்பாங்க. தேல் கொட்டிச்சா ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு. ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுலகு நம்ம படுத்திருக்கிற படுக்கையில கடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா அந்த தேல் தான் கொட்டிடுச்சாடா, இவ்வளவுதான் வலியா? நாங்க என்ன பொய் சொல்லிட்டே திரும்ப நினைக்கிறீங்களா? இதோட இன்னும் பாருங்க, தமிழ்ச்செல்வன் வந்து பூநகரியில சண்டை, காலு போயிடுச்சு, அண்ணனுக்கு காலு போயிடுச்சு, பக்கத்துல ஒருத்தருக்கு காலு போயிடுச்சு, காலு போயிடுச்சு, காடே அகற மாதிரி அவர் கதறாரு. கால் துண்டா போயிடுச்சு, காயம் தாங்க முடியல. கத்தும் போது அண்ணன் அந்த காலோட நகர்ந்து கிட்ட போய், ஏன் கத்துற? வலி, காலு போயிடுச்சுன்னா காலு போயிடுச்சு. அவன் பாரு பக்கத்துல தலையே போயிடுச்சு, கம்முன்னு கிடக்குறான். நாங்க என்ன பொய் சொல்லிட்டே திரும்ப நினைக்கிறீங்களா? அந்த KGF ஒரு படம் வந்தது இல்ல, என்னடா நான் பேசுனதெல்லாம் வசனமா வந்திருக்கேன். கடைசி என் தம்பி தான் எழுதியிருக்கான். என் கூட இருந்த அண்ணன் நீ பேசுனதானே எழுதிவிட்டு நீ ஆடா எழுதுன? ஆமா. அதுல என்ன வசனம் வருது? 1000 பேர் எனக்கு பின்னாடி நிக்கிறாங்கிற திமிர்ல நான் நிக்கல, அந்த 1000 பேருக்கு முன்னால் நான் நிக்கிறேனுங்கிற திமிர்ல நிக்கிறேன். புரிஞ்சுக்கணும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.